ஆத்துமாவே
ஆண்டவரே நோய்களை எல்லாம் நீக்கி பலன் குறைந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் புது பலன் கொடுத்து நம்மளை நடத்துகிறார். அவர் செய்து வருகிற நன்மை பெரியது, அவருடைய அன்பு மகா பெரியது. ஆமென். அவர் பாராட்டின எல்லா உபகாரங்களுக்காக அப்பாவுக்கு நன்றி செலுத்த முடிவுள்ளதோடு நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்கறைத்து ஆக மகிழும் என்று சொல்லி எப்பொழுது உம்மை பாடுவேன், எப்பொழுது உம்மை துதிப்பேன் என் உயிருள்ள நாள் முழுவதும் என்று சொல்லி அப்பாவுடைய சமூகத்தில் ஆனந்தத்தோடு நாம் பாடலாமா? ஹல்லேலூயா. நான் பாடும்போது Thank you.
ஆத்துமா மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட ஆனந்த களிப்பா இருக்கும். ஆமென். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம் அவர் போதுமானவராகவே இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். அதே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது 71வது சங்கீதத்துல, நீரே என் எதிர்காலம், என்னுடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் இருந்தாலும் என்னை பராமரித்து பாதுகாப்பவர் நீர், என்னை குழந்தையிலேயே பாதுகாத்தீரே, முதிர் வயதானால் என்னை கைவிட மாட்டீர் என்று சொல்லி ஆடுகளை மேய்த்தவராக பாடுகளை பாடி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. அவருக்கு இருந்த நம்பிக்கை, முதிர் வயது ஆனாலும் இளமையில என்னை பாதுகாத்த தேவன் முதிர் வயதிலும் என்னை பாதுகாப்பார். என்னுடைய பலன் குன்றி குறுகி போனாலும் நான் கைவிடப்பட மாட்டேன். என் தேவன் எனக்கு ஆதரவாயிருப்பார். ஏனென்றால் என்னுடைய இளமை வயதில அவரை நான் பாடி துதித்ததுனால கர்த்தர் என்னுடைய எதிர்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுவார் என்று சொல்லி முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருந்தார். அல்லேலூயா. அதே போல நாம் நம்மளுக்கு பலன் இருக்கிற வேளையில அவரை பாடி துதித்தோமானால் பலன் குன்றி போகும்போது கூட நாம் கவலைப்பட தேவையில்லை. அவருடைய பலன் நம்மளை பூரணமாய் தாங்கி வழி நடத்தும். அல்லேலூயா. ஆமென். அவர் நம்மளை நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். நம்முடைய சுவாசத்தை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய சுவாசத்தின் பலனை அவர் திரும்ப தருவார். நம்ம சுவாசிக்கிறதற்கு எவ்வளவோ சிரமப்பட்டாலும் அவருடைய சுவாசத்தை நம்மளுக்குள்ள ஊதி இலவசமாக புதுப்பித்து கொடுத்து நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். அதனை அவரை பாடி துதிக்கும் போது இன்னும் ஆவியானவர் நம்மளை ஆட்கொள்வார். காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்தவரை உம்மை பாட வைத்தவரே நன்றி அப்பா என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம பாடலாமா? காற்றாக
செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆமே. அப்படியே எல்லாரும் எழுதி நின்று எங்களை கூப்பிட்ட வேலையிலெல்லாம் எங்களுக்கு பதில் தந்து எங்களுடைய உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிற எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்துல இருந்த அப்பாவை பார்த்து, அப்பா எங்கள் மேல நினைவு கூர்ந்து எங்கள் மேல கண்ணோக்கமா இருந்து எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. உங்களுடைய கிருபையினால எங்களை நடத்தி சேற்றில பாவத்தின் பிடியில இந்த உலக பிரகாரமான வரியில எல்லா துன்பத்தில இருந்து எங்களை மீட்டெடுத்தீரே அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. ஆவியானவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. வாய்களை திறந்து ஏசப்பா நீர் செய்த நன்மைகளுக்காக ஓ மகிமையின் ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துபவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. எங்க கூட இருந்து எங்களை கண்ணின் மணிகள் போல பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலையும் நீர் போதுமானவராய் இருந்தீரே. ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளுங்க என்று சொல்லுங்க. ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளுங்க. எங்கள் மத்தியில் ஒரு உயரத்தில் கூப்பிடுகிற வேலையிலெல்லாம் நாங்கள் கூப்பிட்ட வேலையிலெல்லாம் நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்கள் மத்தியில இருந்து எங்களுக்கோடு இருப்பவரே உமக்கு நன்றி. துயரத்தில் கூப்பிட்டேன் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பா நாங்கள் பாடுகள் அனுபவிக்கிற வேலையில நீர் எங்களோடு இருக்கிறீரே. நீர் நல்லவர் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அசைவாடுபவரே, எங்களை ஆளுகை செய்பவரே நன்றி. ஆமீனப்பா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே அழுகுரல் கேட்டீரையா. கோடிட்டு தூக்கினே பெரியவனாக்கினே உமது காருண்ய
ஆதரவாயிருந்தீரே, எங்களுக்கு துணையாயிருந்தீரே ராஜா, உமக்கு நன்றி. அப்பாட்ட கேட்போமா? ஏசப்பா, உம்மை நோக்கி கூப்பிட்ட போதெல்லாம் எங்களை கைவிடாதபடி நடத்தி வந்த தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிறோம் ராஜா. நீர் நல்லவர், எங்கள் வாழ்க்கையில போதுமானவராய் இருக்கிறீரே. உங்க அன்பு மாறாதது. எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில பலவீனப்பட்ட போது, எதிரிகள் சூழ்ந்த போது, தேவ சமூகத்துல காத்திருந்து மன்றாடி ஜெபித்து சுவர்புறமாய் அழுத போது கர்த்தர் எசேக்கியாவின் துயரத்தை மாற்றினாரே, வியாதியை மாற்றினாரே, எசேக்கியாவுக்கு அனுகூலமாய் இருந்தாரே. அந்த தெய்வம் உங்களுக்கு எனக்கு அனுகூலமாய் இருந்து இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்த வல்லவர். எசேக்கியா சுவர்புறமாக திரும்பி அழுத போது அவருடைய வாழ்க்கையை மீட்டு கொடுத்தார். 15 வருடத்தை மீட்டு கொடுத்தாரே. நம்ம அனுதினம் வேதத்தை வாசித்து ஜெபித்து தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையையும் அவர் நன்மையினால் முடி சுட்டுவார். ஜெய கம்பீரமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை அனுதினமும் பாட துதிக்க, உடைய வசனத்தை தியானிக்க அப்பா எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. யோசபாத் ராஜா, உசியா ராஜா தேவனுடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபித்த போது அவர்களுக்கு கர்த்தர் அனுகூலமாய் இருந்தாரே. எல்லா எதிரிகளின் மத்தியில் அவர்களை விடுவித்து பாதுகாத்தாரே. நன்றி அப்பா. சொல்லுங்க அப்பா, உமக்கு நன்றி. எங்களை பாதுகாத்து நடத்தினவரே நன்றி. உடைய வேதத்தின் சத்தியத்தை கேட்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படுங்க, வெளிப்படுங்க, எங்களோடு இருந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.